இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக இந்தியாவில் சுமார் 560 சமஸ்தானங்கள் இருந்தன. மன்னராட்சி குடியிருந்த இந்த கோட்டை பூமிகளின் புகழ்வாய்ந்த சமஸ்தானங்களில் தனித்துவம் கொண்டது கோல்காப்பூர் சமஸ்தானம். காரணம், கோல்காப்பூர் நேரடியாக சத்ரபதி சிவாஜியின் வாரிசுகளால் ஆளப்பட்டது. கோல்காப்பூர் மன்னர்களிலேயே மிக புகழ் வாய்ந்தவர், போற்றுதலுக்குரியவர், மாகோன்னதமான சாதனைகள் செய்தவர் சத்ரபதி சாகு மகாராஜ். சாகு மகாராஜின் பிறப்பும் அவர் மன்னராக மாறிய திருப்பமும் சுவாரஸ்யமானவை. கோல்காப்பூரின் மன்னராக இருந்த 4ஆம் சிவாஜி மறைந்த பிறகு அவரது மனைவி அனந்திபாய் தத்து எடுத்து வளர்த்த பிள்ளைதான் சாகு மகாராஜ். 1874 பிறந்த சாகு மகாராஜ் தன் 10 வயதில் 1884 தத்து எடுக்கப்பட்டார். 1894 தன் 20 வயதில் அரியணை ஏறினார். சமூகத்தின் அடித்தட்டு மக்கள் மீதான பார்வையோடும் சிந்தனையோடும் வளர்ந்த சாகு மகாராஜின் வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படுத்தியவர் ஒரு பார்ப்பனர். மன்னரான சாகு மகாராஜ் தன் சமஸ்தானத்தில் இருந்த பஞ்சகங்கா நதியில் புனித நீராடச் சென்றபோது தன் அரசவை மதகுருவாக இருந்த நாராயண பட்டர் என்ற பார்ப்பனரை வேதம் ஓதுவதற்காக அழைத்து சென்றுள்ளார். ஆனால் மன்னராகவே இருந்தாலும் சாகு மகாராஜ் பார்ப்பனர் இல்லை என்பதால் தகுதி வாய்ந்த என கருதப்படும் வேத மந்திரங்களை ஓதாமல் தகுதி குறைவான புராண மந்திரங்களை ஓதத் துவங்கினார் நாராயண பட்டர். சாதிய மேட்டிமைக்காக மன்னரை அவமானப்படுத்திய பட்டரை நீக்கிவிட்டு அந்த இடத்தில் ஒரு மராத்தா சமூகத்தைச் சேர்ந்தவரையே மதகுருவாக நியமித்த சாகு மகாராஜ் சத்திரிய ஜகத்குரு என மராத்தா பிரிவு குருக்களை அடையாளப்படுத்தினார். ஒரு நூற்றாண்டையே புரட்டி போட்ட இடஒதுக்கீட்டு முழக்கத்துக்கான பார்ப்பனர் அல்லாத அரசியலும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவரையும் ஒரு குடைக்குள் நிற்க வைக்கும் பார்ப்பனர் அல்லாதோர் அரசியலுக்கான நாட்டாங்காலும் சாகு மகாராஜை அவமதித்த நாராயண பட்டரின் தீட்டு அறிவின் தீவிரத்தால் தான் குழுந்து விட்டது. மகாத்மா ஜோதிராவ் பூலே மீதும் அவரது உண்மை நாடும் சங்கத்தின் மீதும் ஆழமான பற்று கொண்டிருந்த சாகு மகாராஜ் சாதிய கட்டமைப்புக்கு எதிராக செயல்களத்தை உருவாக்கும் பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். சமுதாயத்தின் அனைத்து பிரிவினரும் கல்வி கற்க வேண்டும் என விருப்பம் கொண்டிருந்த சாகு மகாராஜ் ராஜாராம் கல்லூரி என்ற ஒரு கல்லூரியை உருவாக்கினார். 1880 உருவாக்கப்பட்ட அக்கல்லூரி சாகு மகாராஜாவால் சிறந்த வளர்ச்சியை கண்டது. சுதேசி இயக்கத்தின் முதன்மை தலைவரான கோபாலகிருஷ்ண கோகலே, பிரிட்டிஷ் பம்பாய் மாகாணத்தின் முதல் பிரதமரான ஹேர், இந்திய குடியரசுத் தலைவராக இருந்த பசப்ப தனப்பா ஜத்தி தொடங்கி இன்றைய முன்னணி நடிகர் மாதவன் வரை படித்த கல்லூரி. படிக்கும் மாணவர்களுக்காக லிங்காயத்துகள், இஸ்லாமியர்கள், மகர்கள், கிறிஸ்தவர்கள், ஜைனர்கள் என பல தரப்பட்டவர்களுக்காக விடுதிகள் கட்டிக் கொடுத்தார் சாகு மகாராஜ். சாதி மறுப்பு திருமணங்களை சட்டப்பூர்வமாக அறிவிக்கும் புரட்சிகரமான துணிச்சலால் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்திய சாகு மகாராஜ் உயர் சாதியினர் மட்டுமே மாவட்ட கலெக்டர் போன்ற உயர் பொறுப்புகளில் அமர்ந்து கொண்டு வழி வழியாக பட்டங்கள் பெற்று வருவதை தடுத்து நிறுத்தினார். பெண்கள் வாழ்க்கை மீதும் பெண்களுக்கான சீர்திருத்தங்கள் மீதும் அக்கறை கொண்டிருந்த சாகு மகாராஜ் குழந்தை திருமணங்களை தடுத்து பெண் குழந்தைகள் கல்வி கற்பதற்கான தனி பள்ளிகளை ஏற்படுத்தி பெண் கல்வியை கடுமையாக வற்புறுத்தினார். விதவை திருமணத்தை ஒழித்த சாகு மகாராஜ் தேவதாசி முறைக்கு தடை விதித்தார். பெரியாரும் அம்பேத்கரும் ஒரு வலுவான சக்தியாக உருவெடுப்பதற்கு முன்பாகவே சாகு மகாராஜ் செய்த நிஜ புரட்சிகரமான சாதனைகள் ஈடு இணை இல்லாதது. பல நூறாண்டு இந்திய அரசியல் வரலாற்றின் தனி பெருமிதமிக்கது. சாதிய தழைகளை நொறுக்குவதற்கான சாதனமாக தொழில் வளர்ச்சியை கண்டுகொண்ட சாகு மகாராஜ் தறி மற்றும் நெசவு ஆலைகளை அமைத்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி அதன் வழியே பொருளாதார சமத்துவத்தை உருவாக்கும் திட்டங்களை கொண்டு வந்தார். விவசாயிகளுக்காக கூட்டுறவு சங்கங்களை அமைத்து விவசாயிகளுக்கு கடன் வழங்கி மிக மிக நவீனத்துவமான அரசியலை மன்னராட்சி அதிகாரத்தின் மூலம் உறுதி செய்த சாகு மகாராஜ் ராஜதரங்கிணி அணை என்கிற பிரம்மாண்ட அணையையும் உருவாக்கினார். தன்னுடைய கனவு திட்டம் என சாகு மகாராஜ் அறிவித்த இந்த ராஜதரங்கிணி அணை சாகு மகாராஜின் இறப்புக்கு பிறகுதான் முழுமை பெற்றது.
சாகு மகாராஜின் மகத்தான மக்கள் சேவையை கௌரவிக்கும் வகையில் பிரிட்டிஷ் விக்டோரியா மகாராணி சத்ரபதி சாகுவுக்கு மகாராஜா பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளார். லண்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் சாகு மகாராஜுவுக்கு கௌரவ பாரிஸ்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தது. லண்டனுக்கு சென்ற நாட்களில் அங்கிருந்த ராயல் ஆசியாட்டிக் சொசைட்டி உட்பட பல சங்கங்களில் உரையாற்றும் வாய்ப்பை பெற்றார் சாகு மகாராஜ். லண்டனில் இருந்த பல்வேறு சங்கங்களில் உறுப்பினராகவும் பொறுப்புகளிலும் இருந்தவர். திராவிட இயக்கத்தின் மூலவர்களில் ஒருவரும் திராவிட இயக்க சிந்தனையின் அடித்தளத்தை கட்டி எழுப்பியவருமான திராவிட லெனின் டி.எம். நாயர். சத்ரபதி சாகு மகாராஜ், மைசூர் கிருஷ்ணராஜ் உடையார் இருவரும் இந்தியாவில் முதலில் பார்ப்பனரல்லாதோருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தவர்கள். இந்த இருவருடனுமே சிந்தனை பரிமாற்றம் செய்தவர் திராவிட இயக்கத்தின் தத்துவ வீரான டி.எம். நாயர். லண்டன் தொடர்புகளுடனும் புதிய சிந்தனைகளுடன் இந்தியா வந்த சாகு மகாராஜின் கண்கள் தன் சமஸ்தானத்தின் அதிகார கட்டுமானத்தின் மீது விழுந்தது. தன் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட உயர் பதவிகளில் யார் இருக்கிறார் என ஆராய்ந்தபோது மொத்தமுள்ள 71 பொறுப்புகளில் 60 பெரும் பதவிகளில் மிகச் சிறுபான்மையினரான பார்ப்பனர்களும் மிக பெரும்பான்மை மக்களான பார்ப்பனர் அல்லாதோர் மிக குறைவான இடங்களிலும் இருப்பதை கண்டுகொண்டார் சாகு மகாராஜ். சமுதாய மாற்றத்துக்கான விதை அதிகார பகிர்வில் இருப்பதை அறிந்து கொண்ட சாகு மகாராஜ் இந்தியாவிலேயே முதன்முறையாக பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு அரசு பணியில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கான ஆணையை 1902 ஜூலை 26 அன்று அமல்படுத்தினார். சாகு மகாராஜ் அறிவித்த இடஒதுக்கீடு மிக நுட்பமானது. பார்ப்பனர்கள், ஷேன்விகள், பிரபுகள், பார்சிகள் ஆகிய 4 ஜாதியை தவிர்த்து மீதமுள்ள அனைத்து பார்ப்பனர் அல்லாதோருக்கும் 50% இடஒதுக்கீடு என மிக புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தினார் சாகு மகாராஜ். இந்த 50% இடஒதுக்கீட்டில் ஏதாவது காலியிடம் இருந்தால் அதை கூட பார்ப்பனர்கள், பார்சிகள், ஷேன்விகள், பிரபுகள் போன்ற மிக முன்னேறிய ஆதிக்க சாதிகளுக்கு கொடுக்கக்கூடாது என்று அறிவித்த சாகு மகாராஜ் இந்தியாவிலேயே மிக முன்னோடிகரமான மாதிரியாக தனது இடஒதுக்கீட்டு திட்டத்தை அமல்படுத்தினார். சாகு மகாராஜா கொண்டு வந்த இடஒதுக்கீட்டின் தாக்கம் பிற சமஸ்தானங்களிலும் இருந்தது. இத்தகைய இடஒதுக்கீட்டை கொண்டு வரக்கூடாது என பார்ப்பனர்கள் அஞ்சினர். சமஸ்தான மன்னர்களிடம் இடஒதுக்கீடு திட்டத்தை பற்றி குறை கூறினர். பார்ப்பனரல்லாதோருக்கான இடஒதுக்கீடு தகுதியை அளிக்கும், நாட்டை கெடுக்கும், எங்கள் வயிற்றில் அடிக்கும் என பேசிக்கொண்டு தன்னிடம் வந்தவர்களிடம் என் லாயத்தில் இருக்கும் ஒவ்வொரு குதிரைக்கும் அதற்கான தீவனத்தை அது மட்டுமே உண்ணும்படி ஏற்பாடு செய்திருக்கிறேன். இந்த ஏற்பாடு இல்லாமல் இப்போது பார்த்தோமே, அதுபோல் தீவனத்தை ஒரு இடத்தில் வைத்துவிட்டு அனைத்து குதிரைகளுக்கும் போட்டியை உருவாக்கினால் வலிமையான குதிரைதான் ஜெயிக்கும், வலிமை இல்லாதது பட்டினி கிடக்கும். இதற்கு மாற்றாக நான் எந்த ஒரு குதிரைக்கும் உரிய தீவனத்தை உத்தரவாதப்படுத்தும் ஏற்பாட்டுக்கு பெயர்தான் இடஒதுக்கீடு என நெற்றி பொட்டில் அடித்தார் போல பதில் சொன்னார். பார்ப்பனர்கள் மனிதர்களில் சாதியை உருவாக்கி சூத்திரர்களையும் ஆதி சூத்திரர்களையும் காலங்காலமாக விலங்குகளைப் போல நடத்தி வந்தனர். இப்போது அவர்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமையை பெற அவர்களுக்கு வாய்ப்பு தந்துள்ளேன் என ரத்தின சுருக்கமாக கர்ஜித்தார். சமூக நலப்பணிகளுக்கான மரபை மகாத்மா ஜோதிபா பூலேவிடமிருந்தும் சமூக நீதிக்கான சிந்தனையை டி.எம். நாயர் போன்ற நண்பர்களிடமிருந்தும் கலந்து கொண்ட சாகு மகாராஜ் புதிய சமுதாயத்துக்கான லட்சிய மனிதனாக மாமேதி அம்பேத்கரை கண்டுகொண்டார். அம்பேத்கர் மூக் நாயக் எனும் செய்தியால் தொடங்கும் முயற்சியை ஆதரித்து பெரும் உற்சாகத்துடன் அம்பேத்கர் வீட்டுக்கே சென்று நிதி தந்தவர் சாகு மகாராஜா. அம்பேத்கருக்கும் சாகு மகாராஜாவுக்குமான நட்பு மகத்தானது. தாழ்த்தப்பட்டோர் விடுதலை குறித்து அவர் வெளிப்படுத்திய தீர்க்கமான சிந்தனைகளும் சாகு மகாராஜாவை வியப்பில் ஆழ்த்தியது. 1920 மார்ச் மாதம் மணக்கோன் என்ற இடத்தில் நடந்த அகில இந்திய பகுஜன் சமாஜ் மாநாட்டிற்கு சாகு மகாராஜாவை அழைத்தார் அம்பேத்கர். தன் மூத்த மகள் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த நிலையிலும் வரலாற்று கடமையாக கருதி மாநாட்டில் கலந்து கொண்டார் சாகு மகாராஜ். சிறப்பு அழைப்பாளராக சாகு மகாராஜ் கலந்து கொண்ட மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் 28 வயதான இளைஞரான அம்பேத்கர். அம்மாநாட்டில் நீங்கள் உங்களுக்கான மீட்பரை கண்டறிந்து விட்டீர்கள், உங்களை பூட்டியுள்ள விலங்குகளை அம்பேத்கர் உடைப்பார். அது மட்டுமல்ல, ஒரு காலம் வரும், அப்போது அம்பேத்கர் அகில இந்திய அளவில் புகழும் செல்வாக்கும் கொண்ட முன்னணி தலைவராக பிரகாசிப்பார். இதை என் மனசாட்சி சொல்கிறது என அம்பேத்கரை உச்சி முகந்து பாராட்டினார் சாகு மகாராஜ். மன்னராட்சி வழியாகவே ஒரு சமூக ஜனநாயக ஆட்சியை வழங்கும் கனவோடு இருந்த சாகு மகாராஜாவை
சமூக ஜனநாயகத்தின் தூண் என வர்ணித்தார் அம்பேத்கர். மகாராஷ்டிரா மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே அதிகார பகிர்வோ கல்வி உரிமையோ இல்லாமல் கோடான கோடி மக்கள் தவித்துதான் கொண்டிருந்தனர். கடந்த 100 ஆண்டுகளில் நிகழ்ந்திருக்கும் மாற்றங்களை உணர கலைஞரின் இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும். ஒரே ஒரு புள்ளி விவரத்தை சொன்னால், ஏ அப்பா, நீதி கட்சி தேவையா அல்லவா, திராவிட இயக்கம் தேவையா அல்லவா, பெரியார் தேவையா அல்லவா, அண்ணா தேவையா அல்லவா என்ற அந்த கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். 1901 இருந்து 1911 ஆண்டு வரை, 1912 ஆண்டு திராவிட இயக்கத்தை தோற்றுவிக்கிறோம். அந்த 1 இருந்து 11 வரை தமிழகத்திலே பட்டம் பெற்றவர்கள் 5709 பேர். அதில் 4074 பேர் பிராமணர்கள். செய்துக் கொள்கிறீர்களா? ஏற்றுக்கொள்கிறீர்களா? 1870 இருந்து 1918 வரை பிஎல் பட்டம் பெற்றவர்கள் 3651 பேர். அதில் 2676 பேர் பிராமணர்கள். மற்றவர்களெல்லாம் சூத்திரர்கள், மற்றவர்களெல்லாம் பிராமணர் அல்லாதவர்கள், மற்றவர்களெல்லாம் பார்வனர்களுக்கு அடிமைகள். ஆசிரியருக்கான பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் 1496 பேர். இதில் 1094 பேர் பிராமணர்கள், 207 பேர் இந்திய கிறிஸ்தவர்கள், 163 பேர் தான் பிராமணர் அல்லாதவர்கள். 103 பேராக இருந்த பிராமணர்கள் சென்னை மாகாணத்தில் கலைக்கல்லூரி படிப்பில் பட்டம் பெற்றவர்கள் 70%, சட்டக்கல்வியில் 76%, பொறியியல் பட்டதாரிகளில் 71%, பட்டம் பெற்றவர்கள் ஆசிரியராக 76% இருந்திருக்கிறார்கள் என்றால், இந்த அநியாயத்துக்கெல்லாம் விடிவு காலம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அன்றைக்கு திராவிட இயக்கம் தோன்றி நூற்றாண்டு கால போராட்டங்களுக்கு பிறகு, லட்சக்கணக்கானவர்களின் உழைப்புக்கு பிறகு இடஒதுக்கீடு ஒரு ஜனநாயக வடிவத்துக்கு வந்தது. அப்படிப்பட்ட இடஒதுக்கீட்டுக்கு இந்தியாவில் இன்றைக்கு என்ன நிலைமை? இந்தியாவில் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கும் இடஒதுக்கீடு என்பது விபி சிங் கொண்டு வந்தது. என்ன நடந்தாலும் பரவாயில்லை என விபி சிங்கும், எது நடந்தாலும் துணை நிற்போம் என கலைஞரும் கொண்டிருந்த உறுதியால் கிடைத்தது இன்று இருக்கும் பிற்படுத்தப்பட்டோருக்கான வேலை வாய்ப்பு இட உரிமை. மிக நெருக்கடியான சூழலில் ஆட்சியை கவிழ்ந்துவிடும், தன் பிரதமர் பதவியை காலியாகிவிடும் என்கிற அபாயங்களுக்கு மத்தியில் பதவி அதிகாரம் பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசின் பணிகளில் 27% இடஒதுக்கீட்டை நிறைவேற்றினார் விபி சிங். நூற்றாண்டு கால அரசியல் போராட்டத்துக்கு பிறகு 1990 ஆகஸ்ட் 13 அன்று நிறைவேற்றப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான மத்திய அரசு வேலைவாய்ப்புக்கான இடஉரிமை கடுமையான சட்ட போராட்டங்களுக்கு பிறகு 1992 ஆண்டுதான் அமல்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த இடஉரிமை எந்த அளவு நேர்மையாக செயல்பாட்டில் உள்ளது? மத்திய அரசின் வேலைவாய்ப்புகளில் மட்டும் நிறைவேற்றப்பட்ட இந்த இடஉரிமை முழுமையாக நிறைவேற்றப்படுகிறதா? பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அவர்களின் இடஉரிமை முழுமையாக போய் சேர்கிறதா என்பதை ஆராய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு நிறைவேற்றப்பட்டு 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஆய்வு செய்யப்பட்டது. இந்த ஆய்வின்படி இந்தியாவின் மத்திய அரசின் முதன்மை குடிமை பணிகளான குரூப் ஏ பதவிகளில் 14% பிற்படுத்தப்பட்டோர் இடங்களும், குரூப் பி என்கிற 2ஆம் நிலை குடிமை பணிகளில் 13% பிற்படுத்தப்பட்டோர் இடங்களும், குரூப் சி என்கிற 3ஆம் நிலை மற்றும் கடைநிலை பணிகளில் 5% இடங்களும் நிரப்பப்படவில்லை. அதாவது பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கு வந்து சேர வேண்டிய சுமார் 1,76,000 பணிகள் இடங்கள் வந்து சேரவில்லை. இங்கே ஒரு கேள்வி எழும். தகுதி வாய்ந்த போட்டியாளர்கள் இருந்தால் இடஒதுக்கீடு முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கும் அல்லவா? தகுதியான ஆட்கள் கிடைக்கவில்லை என்றால் எப்படி அந்த இடங்களை நிரப்ப முடியும்? இந்த கேள்விக்கு விடை சொல்கிறது 2019 ஆண்டு வெளியிடப்பட்ட பிற்படுத்தப்பட்டோர் ஆய்வுக்குழுவின் அறிக்கை. அந்த அறிக்கை அளிக்கும் தகவலின்படி பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு முழுமையாக நிறைவேற்றப்படாததற்கு காரணம் தகுதி குறைவு அல்ல. தகுதியான ஆட்கள் இருந்தாலும் கூட அரசு வகுத்துள்ள இடஒதுக்கீட்டு முறைமை ஒழுங்காக கடைபிடிக்கப்படாததால் தான்
முழுமையான இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உரிமையுள்ள ஒதுக்கீடு வந்து சேரவில்லை. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒதுக்கீடு நிறைவேற்றப்படவில்லை என்றால் அந்த இடங்கள் காலியாக இருக்கின்றனவா? இல்லை, நிரப்பப்பட்டிருக்கின்றன. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இட உரிமை உள்ள இடங்களை யார் நிரப்பியிருக்கிறார்கள் என்றால் அநேகமான உயர் சாதி பிரிவினருக்குத்தான் அந்த இடங்கள் சென்றுள்ளன. ஆக குறிப்பிட்ட பணிகளுக்கு பணியாளர்களை தேர்வு செய்ய வேண்டிய அதிகாரிகள் அரசு வகுத்துள்ள சட்டங்களை பின்பற்றாமல் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய இடங்களை உயர் சாதியினருக்கு அளிக்கின்ற போக்கு இருப்பதால் தகுதி இருந்தும் திறமை இருந்தும் உரிமை இருந்தும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. நேர்முக தேர்வுகள் மூலம் நேரடியாக தேர்ந்தெடுக்கும் பணிகளிலேயே இத்தகைய மோசடிகள் அதிகம் நிகழ்கின்றன. ஆக நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வாய்ப்புள்ள இடங்களில் எல்லாம் தகுதியோ திறமையோ பார்க்கப்படுவதில்லை, சாதி பார்க்கப்படுகிறது. உயர் சாதியா என்று பார்க்கப்படுகிறது, இது நம்ம ஆளா என்று பார்க்கப்படுகிறது. அதனால்தான் தகுதி வாய்ந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வந்து சேர வேண்டிய இடங்கள் சாதி வெறி பிடித்த அதிகார சூழ்ச்சியால் உயர் சாதியினருக்கு செல்கிறது. மத்திய அரசின் குடிமை பணிகளில் மட்டுமல்ல, மத்திய அரசின் அதிகாரத்தின் கீழ் வரும் எந்த ஒரு பணியின் கீழும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நியாயமாக உரிமையாக நேர்மையாக வந்து சேர வேண்டிய இடங்கள் வரவில்லை என்பதே நிதர்சனம். இந்தியாவில் உள்ள 23 IITகளில் மொத்தமுள்ள பணியாளர் இடங்களில் 2390 இடங்கள் பிற்படுத்தப்பட்டோருக்கு ஒதுக்கப்பட வேண்டும். ஆனால் 329 இடங்களில் மட்டுமே பிற்படுத்தப்பட்ட பணியாளர்கள் பணிபுரிகின்றனர். இந்தியாவில் உள்ள 18 IIMகளில் மொத்தமுள்ள பணியாளர் இடங்களில் 211 இடங்கள் பிற்படுத்தப்பட்டோருக்கு வர வேண்டும். ஆனால் 27 பேர்தான் பிற்படுத்தப்பட்டோர் உள்ளனர். இந்தியாவில் உள்ள 40 மத்திய பல்கலைக்கழகத்தில் 2019 வரை ஒரே ஒரு பேராசிரியர் கூட பிற்படுத்தப்பட்டோர் கிடையாது. ஒரே ஒரு உதவி பேராசிரியர் கூட பிற்படுத்தப்பட்டோர் கிடையாது. மத்திய பல்கலைக்கழகங்களில் உள்ள மொத்த பேராசிரியர் இடங்களில் 303 இடங்கள் பிற்படுத்தப்பட்டோருக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் வந்து சேர்ந்திருப்பது 0. மத்திய பல்கலைக்கழகங்களில் உள்ள உதவி பேராசிரியர் இடங்களில் 707 இடங்கள் பிற்படுத்தப்பட்டோருக்கு நிச்சயம் வந்து சேர்ந்திருக்க வேண்டும். ஆனால் வந்து சேர்ந்திருப்பது 0. கோடிக்கணக்கான ரூபாய் ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட இந்துக்களின் வரி பணத்தில் இயங்கும் மத்திய பல்கலைக்கழகங்களில் யார் வேலை பார்க்கிறார்கள், யார் படிக்கிறார்கள், யாரெல்லாம் பலன் பெறுகிறார்கள் என்பதற்கு சாட்சி லக்னோவில் இயங்கும் பாபா சாஹேப் அம்பேத்கர் பெயரிலான மத்திய பல்கலைக்கழகத்தில் 2020-21க்கான மாணவர் சேர்க்கை பட்டியல். சமூக நீதி அரணான அம்பேத்கர் பெயரால் இயங்கும் மத்திய பல்கலையில் PhD, MPhil, முதுகலை, இளங்கலை அவ்வளவு ஏன் வெறும் சான்றிதழ் பெறுவதற்கான சாதாரண சான்றிதழ் கல்விகளில் கூட ஒரே ஒரு பிற்படுத்தப்பட்ட இந்துவுக்கு கூட இடமில்லை. விவசாயம் தொடங்கி விண்வெளி வரை மத்திய அரசில் 78 அமைச்சரவை துறைகள் உள்ளன. இந்த 78 அமைச்சரவையில் ஒரே ஒரு துறையில் கூட 27% இடஒதுக்கீடு முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. சுமார் 22 மத்திய அமைச்சரவை துறை பணிகளில் 10% கூட பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு நிறைவேற்றப்படவில்லை. 2019 ஜூன் மாத இறுதியில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட புள்ளி விவரத்தின்படி மத்திய அமைச்சரவையின் எந்த ஒரு துறையிலும் துறை செயலாளர்களில் ஒரே ஒருவர் கூட பிற்படுத்தப்பட்டோர் கிடையாது. மத்திய அமைச்சரவையின் எந்த ஒரு துறையிலும் கூடுதல் துறை செயலாளர்களில் ஒரே ஒருவர் கூட பிற்படுத்தப்பட்டோர் கிடையாது. 2013 முதல் 2020 வரையிலான 8 கல்வி ஆண்டுகளில் 72,491 மருத்துவ கல்வி இடங்களில் ஒரே ஒரு இடம் கூட பிற்படுத்தப்பட்டோருக்கான ஒதுக்கீட்டில் நிரப்பப்படவில்லை. அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27% இடஒதுக்கீடு அடிப்படையில் வந்து சேர வேண்டிய சுமார் 19,573 இடங்கள் பொது போட்டிக்கு சென்றுள்ளன. இந்த பொது போட்டியில் மிக குறைவான பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் மட்டுமே தேர்வாகியுள்ளனர். உதாரணமாக 2016 உள்ள மொத்தம் உள்ள 5,696 அகில இந்திய தொகுப்பிற்கான மருத்துவ மேற்படிப்பு இடங்களில் 175 பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் தேர்வாகியுள்ளனர். 27% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருந்தால் 2016 மட்டும் 1,538 இடங்கள் உறுதியாக பிற்படுத்தப்பட்டோருக்கு வந்திருக்கும். 2016 மருத்துவ பட்டப்படிப்புக்கான 3,519 அகில இந்திய தொகுப்பில் 66 பிற்படுத்தப்பட்ட மாணவர்களும் மட்டுமே தேர்வாகியுள்ளனர். 27% ஒதுக்கீடு உரிமை வழங்கப்பட்டிருந்தால் 950 இடங்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கும்.
இப்போது அந்த இடங்களில் எல்லாம் மிக கணிசமான அளவில் உயர் சாதி வகுப்பினர் மட்டுமே பெற்றுள்ளனர். 2018ஆம் ஆண்டு டெல்லியைச் சேர்ந்த யங் இந்தியா நிறுவனம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் பெற்ற தகவல்களின் அடிப்படையில் இந்திய குடியரசுத் தலைவர் செயலகத்தின் மொத்த பதவிகள் 49. இவர்களில் 39 பேர் பார்ப்பனர்கள். பிற்படுத்தப்பட்டோர் வெறும் 6 பேர். பட்டியலின பழங்குடியின மக்கள் வெறும் 4 பேர். இந்திய துணை குடியரசுத் தலைவர் அலுவலகத்தில் ஒருவர் கூட பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியினர் பிரிவைச் சேர்ந்தவர்கள் கிடையாது. கேபினட் செயலாளர் பதவி மொத்தம் 20. இதில் பிற்படுத்தப்பட்டோர் வெறும் 2. பட்டியலின பழங்குடியினர் வெறும் 1. பிரதமர் அலுவலகத்தின் மொத்த பதவிகள் 35. இவர்களில் 31 பேர் பார்ப்பனர்கள். பிற்படுத்தப்பட்டோர் வெறும் 2 பேர். பட்டியலின மற்றும் பழங்குடியினர் வெறும் 2 பேர். விவசாய திணைக்களத்தின் மொத்த பதவிகள் 274. இவர்களில் 259 பேர் பார்ப்பனர்கள். பிற்படுத்தப்பட்டோர் வெறும் 10 பேர். பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினர் வெறும் 5 பேர். பாதுகாப்பு அமைச்சகத்தின் மொத்த பதவிகள் 1379. இவர்களில் 1000 பேர் பார்ப்பனர்கள். பிற்படுத்தப்பட்டோர் வெறும் 31 பேர். பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினர் வெறும் 48 பேர். நிதி அமைச்சகத்தின் மொத்த பதவிகள் 1008. இவர்களில் 942 பேர் பார்ப்பனர்கள். பிற்படுத்தப்பட்டோர் வெறும் 46 பேர். பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினர் வெறும் 20 பேர். தொழில் அமைச்சகத்தின் மொத்த பதவிகள் 74. இவர்களில் 59 பேர் பார்ப்பனர்கள். பிற்படுத்தப்பட்டோர் வெறும் 9 பேர். பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினர் வெறும் 4 பேர். இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதரக மொத்த பதவிகள் 140. இதில் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலினத்தவர், பழங்குடியினர் எண்ணிக்கை 0. இந்தியாவில் உள்ள உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மொத்த பதவிகள் 330. இவர்களில் 306 பேர் பார்ப்பனர்கள். பிற்படுத்தப்பட்டோர் வெறும் 20 பேர். பட்டியலினத்தவர், பழங்குடியினர் எண்ணிக்கை வெறும் 4 பேர். இந்தியாவில் உள்ள மொத்த IAS அதிகாரிகள் 3600. இதில் பார்ப்பனர்கள் 2750. பிற்படுத்தப்பட்டோர் வெறும் 350 பேர். பட்டியலினத்தவர், பழங்குடியினர் எண்ணிக்கை வெறும் 300 பேர். நடைமுறையில் இருப்பதாய் சொல்லப்படும் இடஒதுக்கீடே இந்த நிலைமையில்தான் உள்ளது. இதில் இருக்கின்ற 27% இடஒதுக்கீட்டையும் உயர் சாதியினருக்கு கொடுத்துவிட்டு புதிதாக 10% பொருளாதார ஒதுக்கீடு உருவாக்கி அதையும் உயர் சாதியினருக்கு கொடுக்கும் மத்திய பாஜக அரசு பிற்படுத்தப்பட்ட இந்துக்களின் சோற்றில் மண்ணை அள்ளி போட்டுவிட்டு அவர்களின் உடலில் ஒட்டியுள்ள உடல் உறுப்புகளையும் திருட இந்துக்களாய் இணைவோம் என கிட்னி திருடி கிட்னாப் கூட்டம் போல கூப்பிடுகிறது பாஜகவும் அதன் பரிவாரமும். அந்த கிட்னி திருடும் வித்தைக்கான மயக்க மருந்துதான் கிரீமி லேயர் என்கிற கிருமி லேயர். உயர் சாதி ஏழைகளுக்கு 8 லட்சம் வரம்பு கொடுத்த பாஜக பிற்படுத்தப்பட்ட இந்துக்களின் வருமான வரம்பில் விவசாயத்தையும் மாத சம்பளத்தையும் சேர்க்க துடிக்கிறதென்றால் என்ன அர்த்தம்? பிற்படுத்தப்பட்ட இந்துக்களிடம் வரி வாங்கி, பிற்படுத்தப்பட்ட இந்துக்களிடம் ஓட்டு வாங்கி, பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள் சம்பாதித்தால் உரிமை கிடையாது என்றால் என்ன அர்த்தம்? 4 கால் பிராணி மாதிரி முதுகு வளைஞ்சு 4 ஜான் துணியை கோமணம் கட்டி வேகாத வெயில்ல விவசாயம் பார்த்து குருதிய குழைச்சு வேர்வையா கொட்டி உழைக்கிறவன் புள்ள படிக்க கூடாது. மாத சம்பளம் வாங்கி மடக்கி மடக்கி பட்ஜெட் போட்டு ஆசையா பார்க்கிற கண்ணையும் ஓசையா கேட்கிற காதையும் எச்சி ஊறுற நாக்கையும் அடக்கி உண்டியல்ல காசு சேர்த்து வங்காள விரிகுடாவை நொண்டி நொண்டியே கிடக்கிறது மாதிரி கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வைக்கிற எந்த வீட்டு பிள்ளையும் படிக்க கூடாது. எவனுக்கு கஷ்டப்பட விருப்பம் இருக்கோ அவன் படிக்க கூடாது. எவனுக்கு வறுமையை தாங்கி படிக்க கொஞ்சமாச்சும் வக்கிருக்கோ அவன் படிக்க கூடாது. எவனுக்கு கனவு காண கொஞ்சோண்டு வசதி இருக்கோ அவன் படிக்க கூடாது. எவனுக்கு வர்ணாசிரம அடிமைத்தனத்தை ஒழிக்க கொஞ்சோண்டு வலுவிருக்கோ அவன் படிக்கவே கூடாது என்று அர்த்தம். பாஜகவின் இலக்கணத்தில் பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள் என்றால் இழிச்சவாயர்கள் என்று அர்த்தம். இடஒதுக்கீடு பறிபோனால் அது ஆண்ட பரம்பரைக்குத்தான் நட்டம்.